கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆச்சு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி. மை அப்பாலஜீஸ். உடம்பு சரியில்ல. என் குரல்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நெறைய வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணல. ஷார்ட்ஸுமே வந்து வாய்ஸ் ஓவர்ல தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். அ நெறைய வீடியோஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணிர்றீங்க. எங்க வீடியோஸ்ன்னு கேட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ என்னோட வீடியோவ எதிர்பார்த்து நெறைய பேர் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நெறைய சஜஷன் சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆதரவு. கண்டிப்பா வந்து முடிஞ்ச வரைக்கும் நானு வந்து ஆஸ் ப்ராமிஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். இன்னைக்கு தம்ப்நெயில்லே பார்த்திருப்பீங்க நம்ம என்ன பேச போறோம்னு. நியூசிலாந்துல வந்து பிப்ரவரி இன்டேக்ல வந்து நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போறாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானதாக ஒரு வீடியோவாகவும், ஒரு கைடாகவும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோ வந்து ஃபுல்லும் பாருங்க. அ இது வந்து என்னன்னா, முக்கியமா நியூசிலாண்டோட சிம் கார்டு. அதாவது நியூசிலாந்துக்கு வர்ற பிள்ளைங்களுக்கும் சரி, டூரிஸ்ட்டா வரவங்களா இருந்தாலும், வொர்க் விசாவா வரவங்களா இருந்தாலும், ஸ்டூடெண்ட் விசாவா வரவங்களா இருந்தாலும், இந்த வீடியோஸ் ஹெல்ப் பண்ணும். அதாவது நியூசிலாந்துல வந்து எப்படி வந்து மொபைல் அ யூசேஜ், மொபைலோட சிம் கார்ட் ப்ரொவைடர்ஸ் பத்தியெல்லாம் நம்ம பேசப் போறோம். டேட்டாஸு அண்ட் எவ்வளோ மினிட்ஸ் நம்ம பேசலான்னு. நீங்க இந்தியால இருந்து இது வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்தியால வந்து எக்கச்சக்க ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரி எல்லாம். இங்க வந்து முக்கியமான ப்ரொவைடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 4 ப்ரொவைடர்ஸ் தான். ஒண்ணு வந்து ஸ்பார்க்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஒன் நியூசிலாந்து, இன்னொன்னு வந்து 2 டிகிரி. அதுக்கப்புறம் 4த் வந்து ஸ்கின்னி மொபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பார்க் ன்றவங்க வந்து ஒரு ரெப்யூட்டட் அண்ட் பெஸ்ட் கவரேஜ் இன் நியூசிலாந்து. இப்ப வந்து நீங்க நியூசிலாந்துக்குள்ள நீங்க வந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு சிம் கார்டு வாங்கணும்னா, அ எல்லா இடத்துலயும் நியூசிலாந்துல வந்து சிம் கார்டு வந்து ஏர்போர்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இறங்கும்போது ஏர்போர்ட்லயே உங்களுக்கு கிடைக்கும். ஆக்லாந்து, கிரைஸ்ட் சர்ச், அ அதுக்கப்புறம் வந்து வெல்லிங்டன் அண்ட் குயின்ஸ்டவுன் இந்த 4 ஏர்போர்ட்லயும் வந்து உங்களுக்கு வந்து சிம் கார்டு வாங்கலாம். இத தவிர்த்து வந்து பெட்ரோல் ஸ்டேஷனு, ரிலேன்னு ஒரு ஏர்போர்ட்ல இன்னொரு ஷாப் இருக்கு. அதுலயுமே கிடைக்கும். கன்வீனியன்ஸ் எனி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஆல் த மால்ஸ் இன் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். இத தவிர்த்து வந்து ஆன்லைன்லயுமே நீங்க வாங்கலாம். இது இல்லாம வந்து நீங்க ஃபேன்சி நம்பர்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ட்ரேட்மி வெப்சைட்ஸ் மற்றும் மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட்லயும் வந்து வாங்கலாம். ஸோ வந்து ஆம், அது வந்து எங்க வாங்குறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நீங்க இந்தியால இருந்து வரீங்க, இல்ல வேற ஒரு கண்ட்ரில இருந்து நீங்க வரும்போது வந்து என்ன ஐடி டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா, உங்களோட இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் லைசென்ஸ் இந்தியாவோடதோ, இல்ல உங்களுக்கு மத்த கண்ட்ரி எந்த ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எந்த கண்ட்ரில இருந்தா டிரைவர்ஸ் லைசென்ஸ், உங்களோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் இப்ப இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா, நியூசிலாந்துக்குரிய விசா இது எல்லாத்தையுமே இருந்ததுன்னா, டூரிஸ்ட், விசிட்டர்ஸ் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதுக்குரிய விசா வச்சிருந்தீங்கன்னா, அத வச்சு வாங்கலாம். அது இல்லாம வந்து மத்த ஐடி டாக்குமெண்ட்ஸ் வந்து நியூசிலாந்து டிரைவர்ஸ் லைசென்ஸ் மட்டுமே போதும். இந்த நியூசிலாந்துல இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு அ போரும். அதாவது என்னன்னா, ஆ நீங்க தனியா உங்களுடைய ரிசர்ச் பண்ணி நீங்க வாங்குங்க கண்டிப்பா. நான் இந்த ப்ரொவைடர் தான் நீங்க பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எங்க வீட்ல நீங்க பார்த்தீங்கன்னா 4 பேரு. 4 பேருமே டிஃபரெண்ட் ப்ரொவைடர்ஸ் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஸ்பார்க்ன்றது வந்து ஒரு ரெப்யூட்டட் அண்ட் பெஸ்ட் கவரேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நெறைய இடத்துல போனீங்கன்னா ஸ்பார்க் வைஃபை இருக்கு. அது வந்து நெறைய இடத்துல ஹாட்ஸ்பாட் பண்ணி ஃப்ரீ வைஃபை ஆகும். நீங்க இது பண்ணலாம். இதோட சிம் பார்த்தீங்கன்னா $5 நீங்க வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா வோடோஃபோன். வோடோஃபோன் வந்து இப்போ வந்து 2024ல இருந்து அ ஒன் என் பேர்ல தான் வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட் மொபைல் டேட்டாஸ் குடுப்பாங்க. அ அதே மாதிரி இதுவுமே வந்து $5 சிம் கார்டு தான். ஸ்பார்க்கும் ஒன் நியூசிலாந்து தான் ஒரு பெஸ்ட் ப்ரொவைடர்ஸ், மேஜர் ப்ரொவைடர்ஸ். அதான் நான் சொல்றது வந்து ஒரு 18 வருஷம் நான் வர்றதுக்கு அப்பல்லாம் வந்து, இவங்க 2 பேர் தான் ஒரு மேஜர் ப்ரொவைடர்ஸா தான் இருந்தது. 3ஆமதா நியூசிலாந்துக்கு வந்தது வந்து 2 டிகிரீஸ். இவங்க வந்து எங்கன்னா, 2 டிகிரீஸ்ன்றவங்க வந்து ஃப்ரீ சிம் கார்ட் குடுப்பாங்க. எல்லா ரெண்டல் கார் ஏஜென்சி நீங்க வந்து ஏர்போர்ட்க்கு வந்துட்டீங்க. ஏர்போர்ட்க்கு வந்துட்டு ஒரு கார் ரெண்ட் எடுக்குறீங்கன்னா, ரெண்டல் கார் ஏஜென்சிஸ்லயே வந்து ஃப்ரீ சிம் கார்டு வாங்கலாம். நெறைய சைட்ஸ், இன்ஃபர்மேஷன் சைட்ஸ் நியூசிலாண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு 2 டிகிரியோட ஃப்ரீ சிம் கார்டு கிடைக்கும்.
இத தவிர்த்து வந்து நீங்க வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டும் டிஃபரெண்ட் ஆகும் ரீசார்ஜ் பண்றதுக்கு. $30க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 300 மினிட்ஸ். இது நான் சொன்ன மாரி நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. எவ்ளோ மினிட்ஸ் உங்களுக்கு பேச குடுக்குறாங்க. சில சிம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால இவ்ளோ மினிட்ஸ் பேசலாம், இவ்ளோ டேட்டா பண்ணலாம், இவ்ளோ டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம்னு இருக்கு. ஸோ அத நீங்க பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா இப்ப 2 டிகிரில வந்து டேட்டா பினாட்டா பார்ட்டின்னு சொல்றாங்க. இந்த 2 டிகிரில இருக்க டேட்டா பினாட்டா பார்ட்டின்னு சொல்லும்போது வந்து டேட்டா லாக்ன்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம ஊர்ல டேட்டா கிளாக்ன்னு சொல்றோம்ல, அதேதான். உங்களுக்கு சர்டன் டைம் அதாவது 1 ஹவர்ல இருந்து 90 மினிட்ஸ் வரைக்கும் இந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து அவங்க தராங்க ஒரு நாளைக்கு. ஸோ இது வந்து 2 டிகிரில இப்ப போயிட்டு இருக்க ஆஃபர். இத தவிர்த்து வந்து 4வது ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னி. ஆனா ஸ்கின்னி ப்ரொவைடருக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு 2 டிகிரிக்கு வந்து சிம் வந்து சர்டன் ஏரியாஸ்ல நீங்க வாங்குனீங்கன்னா ஃப்ரீயோ, ஆனா உங்களோட ஃபேன்சி நம்பர் வாங்க முடியாது. அ அவங்க குடுக்குற நம்பர் தான் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயோ, இது வந்து ஸ்கின்னி வந்து வந்து உங்களுக்கு $2 ஒரு சிம் கார்டு. இதுல என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா ரோல் ஓவர் ப்ரீபே இருக்கு ஸ்கின்னில. பட் ஆனா என்னன்னா, எ நெறைய இடத்துல கவரேஜ் கம்மி. ஏன்னா, இவங்க வந்து டேட்டாஸ் இவங்களோட இதெல்லாம் வந்து ஒன் நியூசிலாந்து கிட்ட இருந்து, ஸ்பார்க் கிட்ட இருந்து வாங்குறதுனால கம்மியான இதுதான் இருக்கு. மத்தபடி நீங்க வந்து டேட்டாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 2 ஜிபிக்கு வந்து $25, 10 ஜிபிக்கு வந்து $42, 50 ஜிபிக்கு வந்து $60 இந்த மாதிரி சில இது எண்ட்லெஸ் டேட்டான்னு இருக்கு. நான் சொன்ன மாரி நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. இப்போ நீங்க டேட்டா மட்டுமே யூஸ் பண்றவங்களா இருந்தா, இல்ல ஃபோன் மட்டுமே யூஸ் பண்றவங்களா இருந்தா, அந்த யூசேஜ பொறுத்து நீங்க வாங்கலாம். அ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மொபைல்ஸும் எல்லா கண்ட்ரியும் மாதிரி தான். இங்க வந்து ப்ரீபெய்டு அண்ட் போஸ்ட்பெய்டு இருக்கு. அத தவிர்த்து பே ஆஸ் யூ கோன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. பேஜின்னு நெறைய இடத்துல நீங்க பார்ப்பீங்க. இத தவிர்த்து இ-சிம் இருக்கு. இ-சிம் பத்தி ஒரு தனி வீடியோவே நம்ம போடலாம். அது வந்து இன்பில்ட் ஆப் இன் எவ்ரி சிம். இது வந்து டூரிஸ்ட்டா இங்க வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இ-சிம். எலக்ட்ரானிக் சிம் கார்டு. இது வந்து ஸ்கேன் பண்ணி ஏர்போர்ட்ல இருந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்க டேட்டா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீபெய்டுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து $19ல இருந்து $30க்குள்ள நீங்க போட்டீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் யுவர் நீங்க யூசேஜ் ஆஃப் டேட்டாவும், உங்களோட காலிங்கோட யூசேஜ பொறுத்து நீங்க இது பண்ணலாம். அதே மாரி இப்ப நீங்க இந்தியாலருந்து வரீங்க. உங்களுக்கு ஏர்டெல்லும், ஜியோவும் இருந்ததுன்னா, இங்க சர்டன் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஸ்பார்க்கும் ஒன் நியூசிலாந்து டேக் ஓவர் பண்ணும். ஏர்டெல்லும், ஜியோ இருந்தா அதோட கம்பேட்டபிள். ஸோ, ம் அ நீங்க ஏர்டெல், ஜியோ வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டு, இது மாரி ஹாட்ஸ்பாட் இந்த வைஃபை கிடைக்கிற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து சர்டன் டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து சிம் வந்து நானோ சிம், மைக்ரோ சிம், இ சிம் மாதிரி இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி இந்த டேட்டா கிடைக்கிறது வந்து வேரிடா இருக்கும்னு நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து முக்கியமா என்னெல்லாம் நீங்க இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் முக்கியமா என்னெல்லாம் கவனிக்கணும்னா, உங்க சிம் வந்து எந்த நெட்வொர்க் நீங்க போடுறீங்க. அதுக்கப்புறம் டூ யூர் ஓன் ரிசர்ச். அதுல வந்து ஒரு சிம் கார்டு வாங்கும்போது அதுல எவ்ளோ ஆட் ஆன்ஸ் இருக்கு. நியூசிலாந்து ரேட்ஸ்க்கு அதுக்கேத்த மாதிரி எவ்ளோ டேட்டா தராங்க, எவ்ளோ மினிட்ஸ் தராங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு வந்து சர்டன் கால் ஃபெசிலிட்டீஸ், வீக்கெண்ட் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் சில ப்ரொவைடர்ஸ் கிட்ட ஃப்ரீயா இருக்கும். அத நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் காலிங் ரேட்ஸ் பாருங்க. இப்ப வந்து நம்ம WhatsApp இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆப்ஸ் இருக்கிறதுனால, FaceTime இந்த மாதிரி இருக்கிறதுனால, உங்களுக்கு டேட்டா இருந்தாவே போதும் நீங்க பேசலாம். ஸோ அதுக்கேத்த மாதிரி இன்டர்நேஷனல் காலிங் ரேட்ஸ், ரோமிங் ரேட்ஸ் பார்த்துக்கோங்க. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல. அப்புறம் வந்து டிராவல் சிம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு எந்த அளவுக்கு உங்களோட பைசா கட் ஆகுதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில இது வந்து டேட்டா பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சில இது வந்து படி ரிவார்ட்ஸ் இருக்கு. அதாவது நீங்க ஒரு ஆள் உங்க இப்ப குடும்பத்தோட வரீங்கன்னா, ஹஸ்பண்ட் வாங்குனீங்கன்னா, ஒய்ஃப்க்கு வந்து சர்டன் பிரிவிலேஜஸ் இருக்கும் அந்த ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து. அது என்னன்னு நீங்க பார்த்துக்கலாம். படி ரிவார்ட்ஸ்ன்னு. அதுக்கப்புறம் எவ்ளோ ஃப்ரீபீஸ் தராங்க. ஏதாவது ஃப்ரீயா டேட்டா இப்ப நான் சொன்னேன்ல டேட்டா லாக் கிளாக்ன்னு, பினாட்டா பார்ட்டின்னு அந்த மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டீஸ் இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கஸ்டமர் சர்விஸ். சில கஸ்டமர் சர்விஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின்னின்றது வந்து நம்ம ஊபர் மாதிரி. தே டு நாட் ஹேவ் அ பர்ட்டிகுலர் ஆஃபீஸ் ஆர் எனிதிங். ஸ்கின்னிக்கு வந்து தனி ஆஃபீஸ் கிடையாது. எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஃபோன் வழியா தான் நீங்க ரிசால்வ் பண்ணணும். ஸோ கஸ்டமர் சர்விஸ் இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கறது வந்து முக்கியம். ஸோ இதுதான் நான் பண்ணது. இது வந்து நான் வந்து பிராட்பேண்ட் பத்தி நான் பேசல. ஒன்லி மொபைல் டேட்டா அண்ட் மொபைல் ப்ரொவைடர்ஸ் பத்தி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ இது வந்து இப்ப புதுசா நியூசிலாந்துக்கு வரவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி ஏதாவது வீடியோ உங்களுக்கு போடணும்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோல வந்து கிருஷ்ணசுவாமின்ற என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவரு தான் இந்த சஜஷன் எனக்கு பண்ணாரு. நீங்க இத பத்தி பேசுங்க, சிம் கார்ட்ஸ் பத்தி பேசுங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ இதே மாதிரி சில வீடியோஸ் ஏதாவது பண்ணா கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா பேசுறேன் அத பத்தி. And lots of love on this festive season and stay safe everyone. Lots and love and take care everyone. Bye for now.